இப்போ நம்ம பார்க்க போறது வந்து மேக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ். சோ ஓகே. மேக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐகான் இன்ட்ராக்ட் பண்றது இதெல்லாமே வந்துட்டு மைக்ரோ அனிமேஷன்ஸ். பட் உங்க பின்னாடி பேரலக்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஆமா, parallax. அது ஒரு பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அது பாட்டு வந்து அனிமேட் ஆயிட்டு இருக்கும். ஆமா, நானுமே நிறைய வெப்சைட் இப்ப பாத்திருக்கேன். மொத்த பேஜ்மே வந்து உங்களுக்கு கர்சருக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்ல. சோ அதுதான் நீங்க மேக்ரோ அனிமேஷன் சொல்றீங்க. ப்ரோ ஆப்பிளும் சரி சாம்சங்கும் சரி இது எல்லாமே வந்து மேக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் தான். இது என்ன ஆகுதுன்னா யூசரை வந்து இன்னும் வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா இங்க நான் சொல்லும் மேக்ரோ இன்ட்ராக்ஷன் சொல்லணும் அப்படின்னா 3D கண்டிப்பா உள்ள வந்துரும். ஆமா, So, 3D இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2Dல தான் பேரலாக்ஸ் பார்ப்போம் இல்ல, அந்த லேயர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் பேரலாக்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து 3D யோட ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து அதுல வந்து மேக்ரோ அனிமேஷன்ஸ் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணாம அந்த என்டையர் பேஜ்மே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டெப்த்ல இருக்கு. இப்போ நம்ம வந்து பெரிய 3D ஆப்ஜெக்ட்ஸ் தான் உள்ள கொண்டு வந்து அதை பேக்எண்ட்ல வந்து கன்ஸ்டன்ட் இல்லாம ரொம்ப எஃபிஷியன்ஸா பண்றாங்க. சோ மேக்ரோ அனிமேஷன்ஸுமே வந்து ஒரு டிசைன் ட்ரெண்ட் 2025 ட்ரெண்ட்ஸ்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.